ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்புங்கிற காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ரட்சிப்பு என்றால் மீட்பு, ரட்சிப்பு என்றால் விடுதலை, வெற்றி, இப்படி பல வார்த்தைகள் அதை நம்ம மூல பாஷையிலிருந்து எடுக்கும் பொழுது இப்படி பல வார்த்தைகள் வருகிறது. ஆனால் இந்த ரட்சிப்பு என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அதற்கு நடுவில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது கன்வர்ஷன், நாம் மனம் மாறின காரியம் என்ன, எங்கேருந்து மாறணும்? பாவத்திலேருந்து மாறணும். எங்கே நோக்கி மாறணும்? தேவனை நோக்கி மாறணும். அடுத்து ப்ரொபிஷியேஷன் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். ப்ரொபிஷியேஷனில் கிருபாதார பலி, தேவனுடைய கோபத்திற்கு நான் எப்படி தப்பித்து கொண்டேன் அப்படின்னு பார்த்தோம். மீட்பு, ரிடம்ஷன், மீட் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி இந்த காரியத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து படிக்க போகிறோம். இம்ப்யூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது சுமத்தப்படுதல் அல்லது சுமத்தல். இது எப்படி புரிய வைக்கிறது? ஒரு காரியத்தை புரிய வைக்கிறேன் பாருங்களேன். இப்போது ஆதாம் தப்பு பண்ணார். ஆதாம் தப்பு பண்ணதுனால எல்லாரும் பாவியாயிட்டோம். அது எப்படி பிரதர் நியாயம்? யாரோ ஒருத்தர் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னே ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துக்கு அங்கே ஏதோ ஒரு தப்பு அவர் பண்ணதுனால நியாயம் பாவியாகணும். அது எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? நியாயமான கேள்வி தான். பட் கதை அங்கேயே முடியல. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் அப்படின்னு இருக்குது. இப்போ அப்படி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு கோடாரியை வச்சு ஒரு மரத்தை வெட்டிகிட்டு இருக்கிறீங்க. மரத்தை நீங்கள் ஓங்கி ஓங்கி வெட்டுறீங்க. வெட்டும் பொழுது கோடாரி முனியில் இருக்கக்கூடிய அந்த வெட்டக்கூடிய பகுதி இருக்குல்ல, அந்த இரும்பில், அது மட்டும் கலண்டு போய் அங்கே ரோட்டில் நடந்து போய்ட்டு இருந்த ஒருத்தன் மண்டையில் அடித்த உடனே ஸ்பாட்லேயே அவன் செத்துட்டான். இப்போது நீங்கள் கொலைகாரன் இல்லையா? எப்படி சொல்கிறது? அவன் நல்லா தான் போயிட்டு இருந்தான். செத்துது அவன் மேலே தப்பா? அவன் மேலே தப்பெல்லாம் சும்மா தான் போயிட்டு இருந்தான். கோடாரி யார் கோடாரி? உங்கள் கோடாரி. ஆனால் நீங்கள் அவனை கொல்லணும்னு நினச்சிங்களா? கொல்லணும்னு நினைக்கல. இப்போது நீங்கள் கொலைகாரன் அப்படின்னு உங்களை சொன்னால் நீங்கள் கோர்ட்லேருந்து சொல்லுவீங்க, சார் எனக்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை சார், நான் அவனை கொலை செய்ய நினைக்கவே இல்லை சார், நான் ஒரு இன்னசென்ட் சார், அப்பாவி சார் அப்படிம்பீங்க. இப்போ அந்த குடும்பத்துக்காரங்க வந்து என்ன சொல்லுவாங்க? அப்போ அவன் தலையில் விழுந்த கோடாரி உன் கோடாரியா வேற யாரும் கோடாரியா? ஆமாம், என் கோடாரி தான். நீ தானே மரம் வெட்டிகிட்டு இருந்த, நான் தான் வெட்டிகிட்டு இருந்தேன். அது பட்டு தானே செத்தான். அவனு வியாதியிலே சாகலை. அப்போ கோடாரி பட்டு தானே செத்தான். அப்போ நீ தானே கொலைகாரன். ஐயோ எப்படி சார் நாம கொலை செய்ய? இப்படி வித்தியாசம் வருது பார்த்தீங்களா? இதே கேள்வி தான் நமக்கும் வரும். ஆதாம் தப்பு பண்ணாங்கிறதுக்கு நான் ஏன் பாவி ஆகிறேன்? இதைத்தான் சங்கீதக்காரர் ரொம்ப சூப்பராக சொல்கிறாரு. சங்கீதம் 51ல் நாமெல்லாம் நினைக்கிறோம் பத்சேபாள்கிட்ட பாவம் பண்ணதுனால சங்கீதம் 51 வந்ததுன்னு நினைக்கிறோம். அது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதன் மூலமாக வேறொரு உண்மை எங்கள் தாவீது புரிய வைக்கிறார். என்ன அப்படின்னா, எப்பா நீங்கள் எல்லாரும் என்ன பத்சேபாள்கிட்ட தப்பு பண்ணோன்னு ஒரு விபச்சாரக்காரனை பார்க்குற மாதிரி பார்க்குற, பத்சேபாளோடு விபச்சாரம் செய்ததுக்கு காரணம் நான் இல்லை என்றது நீங்கள் இல்லையா? ஆமாம், அப்படி சொல்லியிருக்கிறாரா? கொஞ்சம் வசனத்தை படிக்கணும் பாருங்களேன். சங்கீதம் 51:5 என்ன சொன்னார்? இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்படின்னா பத்சேபாளோட நான் பாவம் செஞ்சதுனால நான் பாவியாகலை, நான் பாவியாக இருக்கிறதுனால தான் பத்சேபாள்கிட்ட பாவம் பண்ணேன் அப்படிங்கிறாரு. அப்போது பிறக்கும் பொழுதே அவன் பாவியத்தான் பிறந்தான். அப்போ பிறக்கும் போதே பாவியாக பிறந்தது யார் குற்றம்? அவன் குற்றம் இல்லை. அப்படி தானே? நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். பிள்ளைகளுக்கு எப்படி கீழ்ப்படியக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கறதில்ல, எப்படி பொய் சொல்லணும்னு சொல்லிக் கொடுக்கறதில்ல. இதெல்லாம் அவங்களே கற்றுக்கிறாங்க. இது காரணம் யார்? அவங்க இல்லை. பாவம், ஒரு மனிதனுடைய பாவம் மொத்த மனிதன் மேலே சுமத்தப்பட்டது. இதைத்தான் இம்ப்யூட்டேஷன் சொல்கிறோம். இது நமக்கு பிடிக்காத விஷயம். ஆனால் அதே இதை ரெண்டாவது இப்போ கதையினுடைய அடுத்த பகுதி சொல்கிறேன் பாருங்களேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 5-11 அந்த வசனங்களை வாசிச்சிங்க அப்படின்னா, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அப்படின்னா அவர் யார்? உங்களுக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து. தப்பு பண்ணாரா? தப்பே பண்ணல. பாவம் இல்லாமல் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். ஆனால் இப்போ இவர் மேலே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாவம் சுமத்தப்பட்டது. அது another imputation. இன்னும் அதே வசனத்தை நீங்கள் 11வது வசனத்தை படிச்சிங்கன்னா, அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்ளுவார். அப்போது இங்கே நல்ல கவனிங்க. ஆதாம் செய்த பாவம் மொத்த மனுக்குலத்தின் மேல் சுமத்தப்பட்டது. இம்ப்யூட்டேஷன். மொத்த மனுக்குலத்தின் பாவம் ஒத்த மனிதரின் மேல் சுமத்தப்பட்டது. இதுவும் இம்ப்யூட்டேஷன். 1 பேதுரு 2வது அதிகாரம்
24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் அவர் சுமந்தார் அப்படின்னு இருக்கு. ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, ஆதாமுடைய பாவம் என் மேலே சுமத்தப்படும் போது நான் நோ அப்படின்னு சொல்கிறேன், என் மேலே வைக்காதீங்க, எனக்கு இது சம்மந்தம் இல்லை அப்படின்னு எனக்கு கோபம் வருது. ஆனால் இங்கே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, மொத்த மனுக்குலத்தின் பாவத்தையும் சுமக்கிறதுக்காகவே நான் வாரேன் அப்படின்னு வந்தார். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆதாமுடைய பாவம் மனுஷன் மேலே சுமத்தப்படும் பொழுது மனுஷன் சொன்னான், என் மேலே வைக்காதீங்க சார், நான் வாங்க முடியாது அப்படின்னு அவன் சொன்னான். ஆனால் இங்கே பாவமே இல்லாத ஒரு மனுஷர் மொத்த மனிதனுடைய பாவத்தையும் தன்மேல் சுமத்தப்படுவதற்கு வில்லிங்லி வாலண்டியர்ட் ஹிம்செல்ஃப். அந்த அன்பின் நிமித்தமாகத்தான் என்ன ஆச்சு அப்படின்னா, அவருடைய மொத்த நீதியும் நம்மேல் சுமத்தப்பட்டது. வசனத்தை சொல்கிறேன் பாருங்களேன். ரோமர் 5வது அதிகாரம் 18வது வசனம். ஒரே நீதியினால் எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. எப்படி உண்டாயிற்று? ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர், நீங்களும் நானும் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, யார்? இயேசு கிறிஸ்து ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இதை புரியறதுக்கு உங்களுக்கு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன். அந்த கதை சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு புரியும். ஒருத்தவங்க முதலாளிகிட்டேருந்து திருடிட்டு தப்பிச்சு ஓடிட்டான். ஓடினவன் ஒரு குற்றத்துக்காக, வேறொரு குற்றத்துக்காக இன்னொரு ஊரில் போய் ஜெயிலில் மாட்டிக்கிட்டான். இப்போ அவன் ஜெயிலில் இருக்கும்போது அங்கே ஒரு பாஸ்டரை மீட் பண்ணுறான். நீங்கள் ஒன்றும் கேட்கக்கூடாது, ஜெயிலில் ஏன் பாஸ்டரை மீட் பண்ணுறான்னு கேட்கக்கூடாது. அவர் ஊழியத்தினால் ஏற்பட்ட பாடுகளின் நிமித்தமாக அவரை ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. இப்போ அவர் ஜெயிலில் இருக்கும் பொழுது இந்த பாஸ்டர் அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்கிறார். சொல்லிவிட்டு உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐயா, இனிமேல் நீ புதிய மனுஷன் ஆகிட்ட, இனிமேல் இந்த பாவத்தெல்லாம் செய்யாத அப்படின்னா. சரி சார், ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன? என் முதலாளிகிட்ட இருந்து நான் திருடிட்டு வந்தேன்ல, இப்போ அதை யார் மேலே சுமத்துறது அப்படின்னா, உடனே இவர் சொல்கிறாங்க, முதலாளி அட்ரஸை கொடு. வாங்கிட்டு அந்த முதலாளிக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. நீங்கள் உங்களுக்கு என்ன ஏற்கனவே தெரியும், அந்த முதலாளியை அவர் அறிஞ்சு வச்சுருந்ததுனால, உங்களை எனக்கு ஏற்கனவே தெரியும், இங்கே பாருங்கள், இதை மாதிரி உங்கள்கிட்ட தப்பிச்சு வந்த வேலைக்காரன் இவ்வளோ பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டான், இவ்வளோ கஷ்டத்தை உங்களுக்கு கொடுத்துட்டான், நீங்கள் அவன்கிட்ட வாங்கி அவன்கிட்ட கஷ்டப்பட்டு அவன்கிட்ட பணத்தை வாங்குறதுக்கு பதிலாக அதை ஏன் அக்கௌண்ட்டில் ஏன் மேலே சுமத்திருங்க, நான் உங்களுக்கு அப்படியே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுறாரு. இங்கடா இங்கே தெரிஞ்ச கதை மாதிரி இருக்குங்கிறீங்களா? ஆமாங்க, பவுல், பிலமோன், ஒனிசிமஸ், அந்த கதை தான் சொல்கிறேன். ஒனிசிமஸ் ஜெயிலில் வந்து இருந்தார். அப்போ பவுல் பார்க்குற ரட்சிப்புகளை நடத்தினதுக்கப்புறம் அவன் சொல்கிறான், நான் பிலமோன்லேருந்து பண்ண துரோகத்துக்கு அந்த கடனை யார் செலுத்துறதுன்னு. உடனே பிலமோன் நிருபத்தில் பவுல் எழுதுகிறாருல, 1வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, அவன் உனக்கு, அதாவது அந்த ஒனிசிமஸ், அவன் உனக்கு யாதொரு அநியாயம் செய்ததும் உம்மிடத்தில் கடன் பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கில் வைத்துக்கொள்ளும். அவன் மேலே இருக்கிற கடனை என் மேலே சுமத்துன்னு பால் கேட்குறாரு. அதே தான் சிலுவையில் ஆண்டவர் கேட்டார். இந்த மொத்த மனிதர்கள் மேலே இருக்கிற பாவத்தை ஆண்டவரே அவங்க மேலே சுமத்துறதுக்கு பதிலாக அந்த பாவத்தை முழுவதும் என் மேலே சுமத்திருங்கன்னு சொல்லி வில்லிங்காக அவர் வந்தார். அப்படி அவர் வந்ததுனால இன்னைக்கு ஒனிசிமஸோடைய கடனை பவுல் ஏற்றுக்கிட்டதுனால ஒனிசிமஸ் ஃப்ரீ ஆகிறான். அதே மாதிரி நம்மளுடைய பாவத்தை தேவன் மேலே சுமத்தப்பட்டதுனால நீங்களும் நானும் ஃப்ரீ ஆகிட்டோம். அவர் மேலே இருக்கிற நீதியை நம்ம மேலே அவர் சுமத்தினார். ஆனால் இந்த காரியம் சாதாரணமாக நடக்கலை. இதற்காக, அதாவது ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். உங்களையும் என்னையும் காப்பாற்றுவதற்கு தன்மேல் மொத்த பாவத்தையும் சுமந்து அவர் ஜீவனையே கொடுத்ததினால் நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். இது உணர்ந்தவங்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்காக ஜீவனையே கொடுத்து தன்னுடைய ஜீவனை இழந்து உங்களுக்கு ஜீவனை கொடுத்து அவருக்காக கடைசியாக நீங்களும் நானும் என்ன செஞ்சோம்? அல்லது ஏதாவது செய்யணும் முயற்சித்தோமா? ஏன் இந்த சத்தியங்கள்லாம் தொடர்ந்து படிக்கிறோம் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை தவிர நமக்கு இதுக்கு பின்ன என்ன நடந்துச்சுங்கிறதே தெரியாததுனால, இதற்காக செலுத்தப்பட்ட கிரயத்தினுடைய மதிப்பே என்னன்னு தெரியாததுனால, கடனாளியாக இருக்க வேண்டிய நீங்கள் முதலாளி ஆயிட்டீங்க, முதலாளியாக இருக்க வேண்டிய அவர் கடனாளி ஆயிட்டார். புரியுறதுக்காக சொல்ல வரேன். உங்கள் மேலே இருக்கிற தண்டனையை அவர் மேலே சுமத்தி, அவர் மேலே இருக்கிற நீதியை உங்கள் மேலே சுமத்தப்பட்டதுனால நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. எப்படி அந்த மாறாவில் மாறா தண்ணி கசப்பாக இருந்துச்சு, அந்த மரம் உள்ளே போட்ட உடனே இந்த மரம் என்ன பண்ணுச்சுன்னா தண்ணியில் இருக்கிற கசப்பெல்லாம் தன்னகத்தை எடுத்துக்கொண்டது. அது மாத்திரமல்ல, தனக்குள்ளே இருந்த இனிப்பெல்லாம் அந்த தண்ணிக்கு கொடுத்தது. மரம் கசப்பானதுனால தண்ணி இனிப்பானது. அவர் பாவமானதுனால நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட்டோம். இந்த குறித்து உணர்வு, ஒரு நடுக்கம், நான் எப்படி நீதிமான் ஆனேன், ரட்சிக்கப்பட்டேங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சார்.
இதுக்கு பின்ன கொடுத்துருக்கிற காஸ்ட் யோசித்து பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ரட்சிப்பு எங்களுக்கு இலவசம். ஆமாம், வசனம் சொல்லுது, இலவசமாக கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் அது பரலோகத்துக்கும் தேவனுக்கும் குமாரனுக்கும் எவ்வளோ பெரிய கிரயம் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அலட்சியமாக இந்த ரட்சிப்பை நாங்கள் ட்ரீட் பண்ணாதபடி இதனுடைய அவசியத்தையும் இதுக்கு பின்ன நடந்திருக்கிற எல்லா காரியங்களையும் உணர்ந்து வெளியேற பெற்ற ரட்சிப்பை பயபக்தியோடு உணர்ந்தவர்களாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.